திருக்குறள்ல ஒரு ஒரு குறள் உண்டு. கேட்டார் பிணிக்கும், கேட்டார் பிணிக்கும், கேளார் கேட்டார் பிணிக்கும் கேளார் பகைவாய் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்டார் பிணிக்கும் கேளார் பகையவாய் வேட்ப மொழிவதாம் சொல்லு ஒரு குறள். இப்போ இது என்னன்னா, பேசுகின்ற பொழுது, இப்போ இங்க பேசுறத நான் சொல்லலை, பொதுவாக சொல்றேன். பேசுகின்ற பொழுது எங்க நம்ம பேசினாலுமே அங்க எப்படி பேசணும், ஏன்னா பேச்சுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது இல்லையா? அவையறிந்து பேசுவது, கற்றோர் முன் பேசுவது, பல்லார் முன் பேசுவது, அப்படிலாம் நிறைய அந்த பேச்சை பற்றி ஒரு மிகப்பெரிய பாடம் நடத்துவார்கள். அந்த காலத்துலலாம் முதல் கற்றுக் கொடுக்கும்போது பேச சொல்லிக் கொடுக்குறதுலாம் ஒரு வகுப்புகள் நடந்தது. இந்த குறள் என்ன கொடுக்குதுன்னு சொன்னால், அந்த குறளுடைய குறள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். என்னன்னா, கேட்கவா பிணிக்கும். இது யாருக்கு சொல்லப்பட்டது? ஞானத்திற்காக நடக்கிற திருக்குறள் ஞானத்திற்கு அடிச்சு சொல்லலாம். திருக்குறள் ஞானத்திற்கு. அதோட ஒவ்வொரு குறளுமே ஞானத்துக்காக விதை போடுறதா உரம் போடுறதா அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த லெவலில் இருக்கும். இப்போ இந்த குறள் எடுத்துங்க. கேட்டார் பிணிக்கும் கேளார் பகையவாய் இல்லையா வேட்ப மொழிவதாம் சொல். கேட்டார் பிணிக்கும் கேளாதார் பகைவாய் வேட்ப மொழிவதாம் சொல். கேளாதார் பகைவாய் வேட்ப மொழிவதாம் சொல். அப்போ கேட்டார் பிணி என்ன? பேச போறோம். இது யாருக்கு சொல்லியிருக்குன்னா ஞானவான்களுக்காக சொல்லியிருக்கு. அதுதான் இதை சொல்லலாம். ஞானத்தில் இருப்பவர்களுக்காக, ஞான பயிற்சியாளர்களுக்காக. நீங்க போய் ஒரு இடத்துல பேச போகிற பொழுது அதை கேட்கறதுக்கான எப்படி 2 பேர் இருப்பாங்க. ஒரு ஆளோ 2 பேரோ 4 பேரோ 5 பேரோ 100 பேரே இருக்கட்டுமே இல்லையா? ஒரு அவையில் பேசுறீங்க, ஒரு கூட்டத்தில் பேசுறீங்க, இல்லை 4 பேருக்கு மத்தியில் பேசுறீங்க, இல்லை ஒரு ஆளோடு உரையாடுறீங்க. எந்த வகையில நீங்க பேசுறது தான் இல்லையா? அப்படி பேசக்கூடிய தருணத்தில் நீங்க எப்படி பேசணும், என்ன பேசணும்னு சொன்னா, முதல்ல 2 விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க பேசுறது ஒன்று இப்போ அவன் கேட்கிறான் இல்லையா, அந்த கேட்கிறவனுக்கு இது மருந்தாக இருக்க வேண்டும். அதான் விருந்தாக இருக்கிறதை விட மருந்தாக இருப்பது சிறப்பு இல்லையா? விருந்து படைக்கிறது யார் படைப்பார்கள்? சாதாரணமானவங்க. ஆனா மருந்து படைப்பவர்கள் யாருன்னா கற்றவர்கள், ஆசான்கள், வைத்தியர்கள் இல்லையா? அவங்க தான் மருந்தை கொடுப்பாங்க. விருது எல்லாரும் கொடுப்பாங்க, அது யாரும் கொடுக்கணும். அப்போ கேட்கக்கூடியவனை இந்த விருந்துன்னு சொன்னா என்ன? நீங்க உடனே சாம்பார், அவியல், ரசம், காரக்குழம்பு, மோர் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த விருந்து என்பது நீங்க சொல்றதுல இப்போ ஒருத்தன்ட்ட போய் நல்லா காமெடி பேசுறீங்கன்னு வைங்களேன், விழுந்து சிரிப்பான். ரொம்ப வயிற்று சிரிச்சான்னா அது விருந்து தானே, சந்தோஷமா இருக்கும். அவன் சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது இல்லையா? எப்பொழுதுமே பேச்சினுடைய சாரம் எப்படி இருக்கணும்னா, சிரிக்கணும்னு சொல்றதை விட சிந்திக்கணுங்கிறத சொல்லணும். அப்படிதான் சொல்லுவாங்க பெரியவங்க. இங்க நீங்க நம்ம ஞானத்துல உள்ளவங்க, ஞானவான்கள் கையாளக்கூடிய முறை என்னன்னா, கேட்டா பிணிக்கு. உங்கள்கிட்ட கேட்கிறான் இல்லையா, அவனுடைய பிணிக்கு நீங்க சொல்றது மறந்தாகணும். பிணினா என்ன? நோய். அவன் நின்று தானே கேட்டுட்டு இருக்கான், அவன்கிட்ட என்ன நோய் இருக்குது என்ன நினைக்க கூடாது. இங்க அந்த பிணின்னு சொல்றது எது? பிறவி பிணி எடுத்துக்கலாம். மனதில் இருக்கக்கூடிய குற்றங்கள், மனதில் இருக்கக்கூடிய நோய் இருக்கலாம், உடம்புலையும் இருக்கலாம் இல்லையா? நோய் பல ரகப்படும். புறத்திலும் இருக்கும், அகத்திலும் இருக்கும்.
இல்லையா? கவலைப்படுறது கூட நோய் தானே. தூக்கம் வராம ஒருத்தன் உட்காந்துட்டே இருக்கான், முழிச்சிட்டு இருக்கிறான், ஏன்னா அதுவும் நோய் தான் இல்லையா? அப்ப நோய்ங்கிறது வந்து கேட்டகரிஸ் நிறைய பண்ணலாம். இதுதான் அதுதான் இல்லை. உங்களுடைய இயல்பு நிலை தவறினது எல்லாமே நோய். உங்களுடைய இயல்பு நிலை தவறியது எல்லாமே நோய். இப்போ கண்ட நேரத்துக்கெல்லாம் பசிச்சுக்கிட்டு இருந்தா அதுவும் நோய். பசி எப்போ வரணும் இல்லையா? சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவிட்டு வந்து உட்காரலான்னு உட்கார்ந்தான், இது பசிக்குதுமா ஏன்ட்டான்னா இல்லையா? சிலவங்க இருப்பாங்க, அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவன் சாப்பிட்டோன்னு பின்பக்கமா முடிச்சு விட்டு கொடுத்துரும். ஏன்னா ரெண்டாவது சாப்பாடை பார்த்தா என்ன பசி வரும். சிலவனுக்கு நல்லதா இருந்திருப்பான், ஆகாரங்களை பார்த்தா பசி வரும். சிலவனுக்கு பார்த்தா திங்க தோணாது, அதுவும் நோய். வேண்டாமா, பசிக்காமலும் முடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? எப்படிதான் நோய் வரும்னு சொல்ல முடியாது. அப்போ ஏதாவது ஒரு குறை, நோய் என்பதே குறை தானே. அப்போ நீங்க இறைமயமாக இருந்த நீங்கள் இறையிடம் இருந்து பிரிந்து இந்த பிறவி துயரில் வந்ததே பிணிதான், நோய்தான், குறைதான், குற்றம்தான். அப்ப ஞான வாழ்கள் எப்பொழுதுமே பேச ஆரம்பிக்குவதாக அவர் சொல்றார். கேட்டார் பிடிக்கும், கேளாதார் தகையவாய் வேட்ட மொழிவதாம். அப்ப நீங்க பேச போகும்போது மைண்ட்ல வச்சுக்கணும், அவனுக்கு என்ன கொடுக்க போறோம், ஒரு டோஸ் கொடுக்க போறோம் இல்லையா? சில வீட்டில் சொல்லிட்டு வராங்க, நான் ரொம்ப ஒரு டோஸ் கொடுத்துட்டு வரேன், ஏன்னா அது வேற டோஸ் இல்லையா? வீட்டுக்காரரை கிளம்பி போய் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அது அந்த டோஸ் வேற. இங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு என்ன தேவை என்பதை பார்க்கணும். இப்போ பணம் இல்லாமல் ஒருத்தன் கஷ்டப்படுவான், அது அவனுக்கு நோய் தானே. காசு இல்லைன்னா என்ன கொடுமையா இருக்கும், நேரத்துக்கு சாப்பாடு இல்லைன்னா, தேவைப்படுற நேரத்தில் பணம் வரலன்னா எல்லாம் அது நோய் தான், அதுவும் துன்பம் தானே. எதெல்லாம் துன்பத்தை தருகிறதோ, எதெல்லாம் நம்மளை அவஸ்தைக்குள்ளாக்குறதோ அதெல்லாம் நோய் தானே. இதுதான் அதுதான் கிடையாது. ஜுரம் வந்தாதான் நோயின்னு கிடையாது இல்லையா? நோய் வந்து சிலவங்க எல்லாம் எதுவும் திங்க முடியாது, அதுவும் நோய் தான். இன்னைக்கு உலகத்துல ஒரு 90% அப்படிதான் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம சொல்ல போகும்போது கேட்டார் பிணிக்கு, உடனே ஐயா சொன்னார், யாரை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு டோஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி வச்சு இந்த இதை போட்டுக்க சொல்லிலாம் கொடுத்துட்டு வந்துருவாங்க. அல்லது பேச ஆரம்பிச்சோடனே பச்சை தண்ணி குடிக்காத, சுடு தண்ணி குடி, மருத்துவமா சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த அது இருக்குது இல்லையா? ஐயா மருந்து கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு இல்லையா? அதுதான் நான் இவ்வளவு சொல்ல காரணம் என்னன்னா, அப்படின்னு சொல்லிட்டு வரலாம்ல. நிறைய பேர் பேசினா வயதுத்த மருத்துவமா சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய புலமையை காட்டுவதற்கு. அது கூட வெறுக்கிறோம். சும்மா மருத்துவத்தை சொல்லிட்டு இருந்தாங்க, சோகத்துக்கே கொடுப்பா சும்மா அதை போயிட்டு இல்லையா? நிறைய மருத்துவ குறிப்புகள் சொல்லுவாங்க, இந்த டிப்ஸ், பாட்டி டிப்ஸ் இல்லையா? பாட்டி வைத்தியங்கிற மாதிரி. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா நம்மளுக்கும் நஞ்சு தானே. அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு கொடுக்கணும், அதுதான் சிறப்பு. அவனுக்கு 1000 நோய் இருக்கணும், இல்லை இல்லாமலே இருக்கணும். அவனுக்கு எது வேணும்? அப்போ நீங்க வந்து முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது அந்த அந்த 2 வார்த்தையினுடைய சேர்த்தை பாருங்க. கேட்டார் பிடிக்கு, நீங்க பேசுனதை கேட்டவன் கேட்டுட்டான். அவனுக்கு சில நேரத்துல நம்ம சொன்னதுல அவன் நோய் வந்திருக்கும், அதை கூட அவர் சொல்றாரு. அப்படி கூட எடுக்கலாம் இல்லையா? கேட்டால் ஒழுங்கா இருந்தாப்பா, வந்து அவுத்து விட்டான் பாரு, நல்ல வழி இன்னும் தாங்கல சொல்றவங்களும் இருப்பாங்க. சிலவன் அவன் பேசுனதை கேட்டதும் தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்பா வள்ளுவர் சாதாரணம் கிடையாது, விளையாட்டா நினைச்சிடாதீங்க. அவன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் இருக்கும். இவன் பாருங்க, கேட்டார் பிடிக்கு, அப்ப கேட்காதவனுக்கு இல்லை, அதாங்க முக்கியம். நீ சொன்னது எவன் கேட்டானோ அவன் நோய், அதையும் சொல்றாரு.
ஏன்னா உங்ககிட்ட வந்து கேட்குறாங்கல்ல. நோய் இல்லாதவங்க ஏன் கேட்க போறான்? பிரச்சனை இல்லாதவன் வருவானா? பிரச்சனை இல்லாதவன் கேட்பான். அப்ப எவ்வளவு குறிப்பா சொல்றாரு பாருங்க, இல்லையா? நீ சொல்றத நின்று ஒருத்தன் கேட்டுட்டான்னா நிச்சயமா அவன் என்ன அர்த்தம்? இல்லைன்னா கூட வந்திருக்கும். இதுவரை இல்லைன்னா இப்ப நம்ம சொன்னதுல இருந்து கூட வந்திருக்கலாம், இல்லையா? அதையும் அவர் சொல்றாரு, ஒன்னாலும் நோய் வந்துன்னு கூட நீ நினைக்க வேண்டாம்ங்கிறதுக்கு உள்ள பொருள் வச்சிருக்காரு. எப்படி பாருங்க, நோண்டி பார்க்கணும். இந்த கோழி மேய்றது பார்த்துருக்கீங்களா? அப்படியே போய் கொத்தாது. அதை காலை விட்டு அப்படி ஒரு கிளறி அப்படி ஒரு தட்டு தட்டி தலையை அப்படி திருப்பி அப்படி ஒரு கொத்தி அதுக்கு ஒரு அப்படி ஒரு கொத்து கொத்து. அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் கோழி வளர்த்தேன் ஒரு சின்ன, எனக்கு சின்ன குஞ்சு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணேன், கொஞ்சம் குஞ்சுகள்லாம் வாங்கி விட்டு தோட்டத்தில் விட்டுக்கிட்டு ஊர்ல பிடிக்கலாம், அதெல்லாம் முடிஞ்சு முடிச்சு அப்போ போய் உட்காந்துக்கிறது. அந்த கோழி அப்படி மேய்கிறத பார்த்தா அந்த குஞ்சுகள் அது அந்த தாயோட மேய்ப்பது பார்க்கணும். அப்படியே மேகத்துல ஏதாவது வந்துன்னா தாய் உடனே ஓடி வந்துடும், கிட்ட வந்துடும், இதுகளும் கிட்ட போயிடும். அவ்வளவு சரி, அதை விட்டுரும், அது மேய்ஞ்சிட்டு போட்டு. இப்ப நம்ம எதுக்கு வருவோம்? இப்ப இங்க என்னாச்சுன்னா, நீங்க அந்த குரல்ல அப்படின்னு அதான் சொன்ன அந்த வார்த்தையோட முதல் சொல்றாரு, கேட்டோர் பிணிக்கும், இல்லையா? நீ சொன்னதெல்லாம் கேட்டவனுக்கு அவனுடைய பிணிக்கு நீ மருந்து சொல்லணும், ஒண்ணு. ரெண்டாவது, அவன் கேட்டுட்டான், கேட்டதுனாலே கூட வந்திருக்கலாம், அதுக்கும் நீ சொல்லிதான் ஆகும். ரெண்டாவது, நீ சொல்றதுக்கு முன்னாடியே நோய் இருந்தாலும் இருக்கலாம், அதுக்கும் நீ சொல்லிதான் ஆகும். அதுக்கப்புறம் கேட்டார் பிணிக்கு ஏன்னு சொன்னா, உங்ககிட்ட வந்து கேட்காம பாருங்க, அந்த கேட்டார் அப்படி எடுத்துக்கணும். ஐயா வகுத்து வழியா இருக்கு, அதுக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்க கேட்கலாம், இல்லையா? இல்ல ரொம்ப நாள வேலை இல்லாம இருக்கேன், எனக்கு வேலை எப்ப கிடைக்கும்? என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டதுல கூடுதலா பார்த்தா எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு தான் வந்திருக்காங்க. அப்போ அது ஒன்றும் நோய் தானே. திருமணமாகவில்லையேனாலும் பாவம் என்ன பாடுபட்டு இருப்பான், இல்லையா? அப்போ அவன் வந்து கேட்கும்போது கேட்டார் பிணிக்கு. இப்ப அவனுடைய பிணி என்ன? என்கிட்ட வந்து கேட்டவன் இப்ப இவ்வளவு நேரம் நம்ம சொன்னதை நினைச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப அந்த கேட்டார் அவர் எப்படி மாத்தி சொல்றாரு, தூக்கி போடுறாரு. இந்த கேட்டார் நீ நீ சொன்னதை கேட்டதா இல்ல அவன் சொன்னதை நீ கேட்டியா, அப்படி எடுத்துக்கலாமே. ரெண்டு பக்கம் கோல் அடிக்கிறார் பாருங்க. இவன் கேட்டார் பிணிக்கு உங்ககிட்ட வந்து கேட்கிறான், எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னா அவன் பிணிக்கு நீ மதம் சொல்லணும். அப்ப அதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும். பேச போகும்போது நான் போனேன் பேசுறேன்னு சொல்லிட்டு வர முடியாது. அதுல ஒருத்தன் இருப்பான், ஒரு விவரமான புள்ளி உள்ள இருக்கும், அது உங்களை நோண்டி நொங்க எடுக்கிறதுக்கு என்ன பண்ணும், அவன் எந்த ஒரு கேள்வி கேட்பான், அதெல்லாம் சரிதான்ப்பா தம்பி, நீ பேசுறதெல்லாம் கரெக்ட் தான். அண்ட் அப்படி ஒரு என்ன பண்ணுவான், ஒரு கொக்குராண்டி எழுதி போடுவான். என்ன ஆயிரும், பக்குன்னு முடிவுங்க, இதெல்லாம் தெரியலையே படிச்சுட்டு வரலையேன்னா ஆஃப், இல்லையா? நம்ம சொன்னதெல்லாம் எல்லாரும் கேட்டுருவான்னு நினைச்சிட்டு போகவே கூடாது, ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். தப்பிக்கலாம், உங்களுக்கு தெரியாத விஷயத்த அவங்க கேட்கும்போது நீங்க தப்பிக்கலாம். எப்ப தப்பிக்கலாம்னா, நீங்க பேசின மேட்டர் இல்லாம வெளியில கேட்டான்னு வச்சுக்கலாம், அப்ப நீங்க சொல்லிடலாம், சப்ஜெக்ட் உள்ள பேசுங்க, சப்ஜெக்ட் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போகாதீங்க, இப்ப அந்த விஷயம் இப்ப டிஸ்கஸ் பண்ண முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படி வந்துடலாம். ஆனா நீ பேசுற மேட்டர்ல அவங்க கேட்கும்போது சொல்ல முடியலன்னா மாட்டிக்கலாம், அப்படிதானே? நீங்க வந்து இப்ப எம்ஜிஆர் நடிச்ச படங்கள், அவர் எத்தனை படம் சார் நடிச்சிருக்கிறாருன்னு கேட்டா தெரியலன்னா அதை பத்தியே ஆய்வு பண்ணங்க வந்த, எங்களுக்கெல்லாம் தெரியாதா? சொன்னா கரெக்டா சொல்லு. அவர் 139 படம் நடிச்சார் சொல்லணும். முதல் படம் என்ன, ஜெனோவா சதி லீலாவதியோன்னு நோண்டிட்டு இருக்க கூடாது, இல்லையா? சதி லீலாவதி அது என்ன கேரக்டர் நடிச்சாரு, அது சும்மா போலீஸ்கார நடிச்சு. இன்னும் ஐயா இதெல்லாம் மனப்பாடம் வச்சிருக்காங்க சொல்லணும் அவங்களுக்கு, இல்லையா? எந்த சப்ஜெக்ட் எடுத்து நம்ம பேச போறோமோ அந்த சப்ஜெக்ட்ல ஆழங்காலோட போகும் ஓரளவுக்கு. ஏன்னா கேட்கிறவன் அப்படியே கேட்டுட்டு போயிட மாட்டான், இல்லையா? அப்ப எப்படி போகணும்னா, நாமளும் அவனுக்கு கொடுக்கணும், அவன் கேட்டாலும். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, கேட்டார் பிணிக்கும். அந்த பிணி எப்படிப்பட்டதுன்னா, விதண்டாவாதம் பிடிச்சவன், உன்னை எப்படியாவது மடக்கிறணும்னு உட்கார்ந்துட்டு இருப்பான், அப்படியே இருப்பான், நாமட்ட மாதிரி
கண்ணையும் மூட மாட்டான், வாயும் திறக்க மாட்டான். அதுவே பேசுறவனுக்கு கலக்கிறோம். அப்புறம் சாருமா என்ன பண்ணா, என்ன சார் அது சொன்னீங்களே, இன்னும் ஒரு திருக்குறள் சொல்லுங்கன்னா மாட்டீங்க. புரியுதா? எதை அவன் கேட்கிறானோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த கேட்டார் பிணிங்கிற சாதாரணம் இல்லை, நம்மளையும் சார்ந்தது எதிராளியும் சார்ந்தது. ரெண்டு பேரும் கேட்டார வச்சுக்கோங்க. நீங்களும் கேட்டாரா இருப்பீங்க, அவரும் கேட்டாரா இருப்பார். அப்போ அவங்களுடைய பிணிக்கு என்ன சொல்லணும், அந்த பிணி என்பது பிணைந்து இருப்பது. பிணி எப்படி இருப்பது? பின்னலாகி பிணைந்து இருப்பது. அப்போ பிரிக்க முடியாமல் இருப்பது அதுவும் சொல்லணும். பிணியை டக்குன்னுலாம் பிரிக்க முடியாது, அப்படி தடனை வந்துருமா? அப்போ அதை ரத்தத்தோட கலந்துருக்கும் நோய் இல்லை, மண்டையில் அப்படியே கருத்துகளோட சேர்ந்துருக்கும். சிலவங்க அவன் பிடிச்ச கருத்தை விடவே மாட்டான், சுற்றி சுற்றி அடிப்பான். அவனுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவை பற்றி நீங்கள் குறைச்சி பேசிட்டீங்கன்னா விடுவானா? இல்லையா? அப்போ அந்த பிணி எப்படி இருக்கும்? அவனை பிடிச்சிருக்கும். அப்போ நீங்கள் முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது கேட்டார் பிணிக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட கேட்டான் இல்லையா, அப்போ அடுத்த கட்டம் அவன் கேட்கிற பொழுதே நீங்கள் அவனை என்ன பண்ணணும், நிதானிக்க தெரியும். அவன் கேட்கவே இல்லை, நீங்கள் பேசும்போது. ஏன்னா ஏற்கனவே கேட்டவனு இருக்கலாம். இந்த கேட்டார்னு வருஷம் போட்டீங்கன்னா 1 2 3ன்னு பாயிண்ட் நோட் பண்ணிட்டே வரலாம். இப்போ பாருங்க, இந்த கேட்டார் ஏற்கனவே எப்பவுமோ உங்கள்கிட்ட கேட்டவனா இருக்கலாம். அவனை இப்போ சந்திச்சிருப்பீங்க, பழைய ஆளுலாம் சார் நீங்கள் அங்கே பேசும்போது நான் கேட்டேன் சார் அவங்கள, அப்படியாப்பா வா என்ன அன்னைக்கு நீ சொன்ன ஒரு டவுட் சார், என்ன சொன்னோன்னே தெரியாது. அவன் நமக்கு ஒரு கூட்டு கொடுத்துட்டு போயிருவான் இல்லையா? அவன் மண்டையில் வச்சுட்டே தெரியும், அவங்கள பார்த்தா கேட்கணும் சார்ன்ட்டு கவனமாக இருக்கணும். அப்போ அந்த கேட்டாருடைய பிணிக்கும் அவனுடைய சிக்கலுக்கும் அவனுடைய துன்பத்திற்கும் அவனுடைய இன்னலுக்கும் அவனுடைய அல்லலுக்கும் பழி சொல்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? அங்க அந்த கேட்டார். இப்போ உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான் பாருங்க. இந்த கேட்டார் யாரு? நீ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்பவே தெரிஞ்சிடும், அவன் கண்ணை பார்த்தாலே தெரியும், அப்படியே தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவனுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பிணியை போக்கணும். அவனை இன்னும் ஒரு தலைவனையை கொடுத்து தூங்குன்னு சொல்லிடக்கூடாது. அப்போ அவனை தூக்கத்தில் விட்டு எழுப்பணும், அவனை ரசிக்கிற மாதிரி சொல்லணும். இந்த கேட்டார் பிணின்னு பாருங்க, எவ்வளோ அழகா வச்சிருக்கிற ஒரு வார்த்தை தான். இதுதான் அந்த மொழி ஆட்டம். அப்போ அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், பார்த்துட்டு இருக்கணும், அப்படியே சுக்கி விழுறான். இப்போ அவன்கிட்ட என்ன பிணி இருக்குது? தூக்கங்கிறது. ஏன்னா நேற்று நைட்டு பூரா வேலை பார்த்துருந்துருப்பான், பகல் பார்த்துருப்பான், இன்னைக்கு டயர்டாக இருந்திருக்கும் இருக்கலாம். பட் அதுல இருந்து அவனை நீங்கள் கிளப்பணும், நீங்கள் சொல்கிறத அவனை கேட்க வைக்கணும். அப்போ அவனுக்கு என்ன ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும், ஒரு சுக்காப்பி கொடுத்த மாதிரி உடனே என்ன பண்ணணும், அந்த சொல்கிற விஷயத்தில் டக்கு நான் நல்லா தூக்கிட்டு இருந்தான், அந்த பக்கத்தில் இருக்க அந்த ரூபாய் எழுப்பான்னு சொன்னா போதும். பக்கத்தில் இருக்க ரூபாய் இருந்தா எந்த தூக்கம் இருந்தாலும் நினைச்சு இல்லையா? இப்ப சொல்லணும் இல்லையா? இப்ப நான் போடணும் ரூபா, நல்லா கவனிச்சுட்டே இருங்க. இந்த பேச்சு முடிஞ்சோம்னா ரூபா இருக்கும். அப்புறம் அதுக்கு தக்கவாறு இதெல்லாம் வித்தைகள் பேசுகிற இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் அவனை என்ன பண்ணிருந்தான், எடுக்கணும், அந்த நோயை போக்கணும். கேட்டார் பிணினோன்னு என்னமோ நினைச்சிடக்கூடாது, சாதாரணம் அல்ல, அதுதான் சொல்ல வர. அப்போ நீங்க பேச போகிற பொழுது நாம சொல்றதை கேட்கிறவனுக்கு தேவையான விஷயங்கள் அடுத்தது. அவனுக்கு என்ன தேவை, அவன் எல்லாம் அவஸ்தைப்பட்டு இருக்கிறான், எதுக்காக நம்மள்கிட்ட வந்திருக்கிறான். நிச்சயமா ஒரு நோக்கம் இல்லாம யாரும் உட்காந்து கேட்க மாட்டாங்க. ஒருவருடைய பேச்சுக்கு போறோம்னா இல்லையா, இப்போ ஈவேரா பேச்சுக்கு ஒரு கூட்டம் வந்ததுன்னு சொன்னா நிச்சயமா என்னதான் அவன் ஏற்று பேசுறான் பார்க்கலாம். அவனே இருக்க மாட்டான், எதிராளியா இருப்பான், அவர் என்னதான் பேசுறாரு பார்க்கலாம். நிச்சயமா மதத்தை தொடுவாரு, சாமியை திட்டுவாரு, அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு போவான். இல்லை நம்ம முட்டாள்தனமா இருந்துட்டோமோ, அவர் சொல்றதே கொஞ்சம் கேட்டுக்கணும் அப்படின்னு போகலாம் இல்லையா? ஒவ்வொரு விதமா வருவார்கள். அப்போ அந்த கேட்டார் பிணி வந்தவங்களுடைய அவருடைய சிக்கலுக்கு உன்னுடைய பேச்சை கேட்டோம் அப்படி எடுத்துங்க. நீ சொல்றத யார் கேட்கிறாங்களோ, நீ சொல்றத யார் கேட்கிறாங்களோ, நீ சொன்னதை யார் கேட்டாங்களோ இல்லையா, உன்னிடம் யார் கேட்டார்களோ
அது 3 விஷயத்தை எடுத்து, நீ சொன்னதை யார் கேட்டார்களோ, நீ சொல்வதை யார் கேட்கிறார்களோ, இல்லையா, உன்னிடம் வந்து யார் கேட்கிறார்களோ அந்த கேட்டார், அவ்வளவு பேருக்குமே நீ என்ன சொல்லணும்னா அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வேண்டும். அவன் எல்லா பிரச்சனையும் நம்ம சொல்ல முடியுமா சார் அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் சொல்ல வர, எப்பொழுதுமே பேச போகிற பொழுது ஒரு தலைப்பை வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இந்த வட்டத்திற்குள் நான் ஆடப்போகிறேன், இந்த விஷயத்தை பத்தி பேச போறேன்னு சொல்லி அது சின்ன வட்டமா கூட வச்சுக்கலாம். இப்போ விளையாட போறேன்னு வச்சுக்கலாம், ஒரு விளையாட்டை பத்தி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு விளையாட்டை பத்தி சொல்ல போறேன்னு சொல்லக்கூடாது. விளையாட்டை பத்தி சொல்ல போறேன்னு சொன்னா நீங்க வந்து கபடியை சொல்லுவோம், கிரிக்கெட்டை பத்தி கேட்பான் இல்லையா. நீங்க அப்படி இந்த பாண்டி விளையாட்டு நொண்டி விளையாட்டுலாம் இருக்கும், இந்த வட்டு போடுறது, முள்ளான்னு தலையில வச்சுட்டு சுத்திட்டு போறது, இதுல வச்சு ஓட்டிடலான்னு போவீங்க. அவன் வேற கேட்பான் இல்லையா, அவன் அந்த கண்ணை கட்டிக்கிட்டு சுத்துறதை கேட்பான். இல்லை நீங்க சொல்ல முடியாத அளவுல வேற வேற கேள்விகள் விளையாட்டுல நிறைய இருக்குது. ஒரு விளையாட்டு 2 விளையாட்டா இல்லையா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தெரியாத விளையாட்டு எல்லாம் கூட கேட்கலாம். அப்ப நீங்க அங்கேயே என்ன வரையறை பண்ணிக்கணும்னு சொன்னா, விளையாட்டுன்னு சொல்லாம என்ன சொல்லிடணும், ஒரு விளையாட்டை பற்றி சொல்ல போகிறேன். அது என்ன விளையாட்டுன்னு சொன்னா நீங்க எதை விரும்புறீங்களோ, இல்லையா ஃபுட்பால் இல்லையா, பால் விளையாட்டுன்னா ஃபுட்பாலா வாலிபாலா இல்லையா, அதெல்லாம் யாரும் கேட்பான். அதுக்கு தான் சொல்றேன், அந்த பேச்சினுடைய புலமை என்பது மற்றவர்களை புரிய வைப்பது. நாம கண்டு அல்லாடக்கூடாது. ஞானத்துல ஜெயிக்கணும்னா பேச்சாற்றலும் வேணும், சொல்லாற்றல் வேணும். நீங்க அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். எல்லாருக்கும் என்னங்க வந்துட போகுதுங்க, இதோட நான் படாததா, நீங்க அதை சொல்லி பாருங்க முதல்ல. ஆஹா இவனும் கஷ்டப்பட்டுருக்கானா, அப்ப நம்ம என்ன ராஜா தான். அடுத்தவன் கஷ்டப்பட்டு இருக்கோன்னு ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னா அவனும் சந்தோஷம். அதுக்கு யாரானாலும் என்ன இருக்கும் சார், இது என்ன சார் நேற்று ஒருத்தங்க பட்டானா அப்பாடா கொஞ்சம் மூச்சு நல்ல வரும். அப்ப என்ன பண்ணும், அதுதான் அவனுக்கு நீங்க கொடுத்த மருந்து. அப்பவே அவன் என்ன பண்ணுவா, அப்புறம் என்ன சார் அவன்லாம் கஷ்டப்படுறான், நம்ம என்ன பெரிய விஷயம், சரி சொல்லுங்க என்ன ஆயிட்டு வந்துடுவான். அந்த ஆறுதல் சொல்லும், ஆறுதலே தேர்தல் கொடு இல்லையா. அதுக்கு இந்த கேட்டாரோட நிற்கிறேன். ஏன்னா அது மேலே ரொம்ப எக்ஸ்ட்ரீம். இந்த குரல் வந்து பெரிய குரல், சும்மாலாம் சொல்ல முடியாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றது அந்த கேட்டார் பெணின்னு இருக்குது இல்லையா, கேட்டார் பெணி. இந்த கேட்டார் பெணிக்கு வந்து நீங்க வந்து பேச போறீங்க. அப்ப முதல்ல அவங்களுக்கு என்ன நம்ம கொடுக்கணும்னு சொன்னா ஆறுதல் கொடுக்கணும். ஆறுதல் கொடுக்கக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட இருந்தால்தான் இந்த கேட்டார் பணிக்குள்ள நுழையவே முடியும். அந்த ஆறுதல் எது சொன்னா அன்பு. உங்கள்கிட்ட கருணை இருக்கணும். பேச்சாற்றல் மட்டும் பத்தாது, பொறுமை இருக்கணும், அடக்கம் இருக்கணும். இதெல்லாம் அதுல வருது. அந்த கேட்டார் பணின்னு சொன்ன உடனே பாருங்க, ஒருத்தன் கேட்கிறான், சார் எனக்கு அப்பப்போ அவன் சொல்லக்கூடிய வேதனை இல்லையா, ராத்திரியில புரட்ட சார், வீட்டுக்காரர் சொல்லாம கொள்ளாம ஓடிட்டா சார், சிரிச்சிடக்கூடாது. அவன் எவ்வளவு வேதனைகளை சொல்றான் இல்லையா. அப்ப நம்மகிட்ட என்ன இருக்கணும், மனிதாபிமானம். அந்த வேதனையை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வேணும். ஒருத்தர் சொல்லும் போது அடக்கமா கேட்கிற தன்மை நம்மகிட்ட இருக்கணும். அவனுக்கு இவ்வளவு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா நம்ம எவ்வளவு அனுபவமா இருந்தாலும் முடியும் இல்ல. நீலாம் இவன்லாம் நமக்கு ஈக்குவலா, இவன்கிட்ட போய் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு தோணிச்சுன்னா, கஷ்டப்படுறவனா இருப்பான், ரொம்ப ஏழையா இருப்பான், வசதி இல்லாதவனா இருப்பான், அதை கண்டு ஒதுக்கிடக்கூடாது. அப்போ அவன் மேல நமக்கு என்ன வரணும்னா அக்கறை வரணும். அவனும் வசதி இல்லாம தான் அப்படி இருக்கலாம். வசதி இருந்தா அவனும் பிஜேபி மாதிரி போட்ட டை போட்டு வந்துருக்க மாட்டானா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அது இல்லாமல் தானே அவன் வைக்கப்பட்டு இருக்கிறான்.
அப்ப நம்மகிட்ட என்ன வேணும்? அந்த கருணை வேணும். அவ பேச்சாற்றலுக்கு முன்னால நாம எப்படி நிலத்துல விதையை போடுறதுக்கு முன்னால நிலத்தை என்ன பண்ணணும்? உழணும் இல்லையா? அப்ப நீங்க பேசுறதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணா, மனிதனாக நீங்கள் பண்பட வேண்டும். பண்பாடு உங்கள்கிட்ட இருக்கணும். அவ பேச போறதுக்கு முன்னால யார்கிட்ட பேச போறோம்? அவன் வசதியானவனா வசதி இல்லாதவனா, அவனுக்கு எப்படி நம்ம சொல்லணும் இல்லையா? எல்லாம் புளிச்சாப்ப எடுக்கக்கூடிய கேசுகள்கிட்ட போய் பட்னியை பத்தி பேசுனீங்கன்னா அவனுக்கு அது விளையாட்டா இருக்கும். அப்படியே சார் சாப்பிடலன்னா வயது வலிக்குமா சார்? எங்க மேல வலிக்குமா கீழே வலிக்குமா? கேட்கறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவன் பசின்னு வாழ்க்கையில சொன்னதே இருக்காது. ஒருத்தன் இருப்பான் சோறே கேட்டு கிடைச்சதே இருக்காது, அப்படி இருப்பான். இந்த ரெண்டு கேரக்டர் வந்து நீங்க உள்ள போறீங்க. யோசிச்சு பாருங்க, அவன் பேசும்போது அந்த வசதியானவங்க போய் நீங்க பசி பட்டினிய சொன்னா என்ன ஆயிரும்? கேட்டால் பிணிக்கு. அப்ப அவனுக்கு என்ன பிணி கொடுக்கணும்னு சொன்னா, நம்ம மட்டும் தின்னு கொழுத்துட்டு இருக்க கூடாது. திடீர்னு வழிக்கு விழுந்தேன்னா தூக்குறதுக்கு பக்கத்துல வேணும். நீ விழுந்தேன்னா உன் பக்கத்துல பணக்காரன்லாம் வந்துருக்க மாட்டான். ரோட்ல போறவன்லாம் பாவப்பட்டவனா தான் இருப்பான். ஆபத்துக்கு உதவுறவன் யாரா இருப்பான்? வறுமையில உள்ளவனா இருப்பான். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கார்ல போகக்கூடியவன் இறங்கி வரமாட்டான். சைக்கிள்ல போறவன் நின்றுவான். நடந்து போறவன் நிற்பான். கார்ல போறவன் போயிட்டே இருப்பான் இல்லையா? நீங்க அதை பார்க்காமலே போயிருவீங்களா? பார்த்தாதான் நிற்கணும்டா. என்ன சரி வச்சுக்கோ. எதுக்கு சொல்ல வரேன்னா, பணக்காரன் கூட நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். ஏழைகிட்ட பேசுறதுக்கு அங்க பேசக்கூடாது. அப்ப அதான் சொன்னார், கேட்டார் பிணிக்கு. அவனுக்கு தேவையில்லாத போட்டுட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? தெரியாதனமா இங்க வந்துட்டான். இனிமேல் லைஃப்லயே இவன் பேசுறது கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவான். அவன் பண்றது இல்லை, உடனேயே போன் அடிச்சு இந்த ஆள் எங்கேயாவது வந்தா போயிடாதுடா, நம்ம மானத்தை வாங்கிட்டு இருக்கிறாரு, என்ன பேசுறா, பொத்து மூலயமா பேசிட்டு இருக்கான், ஒண்ணுமே லைக்ல முடிஞ்சு போச்சு. சில நேரங்கள்ல உங்களுக்கு உதவுறதுக்கு கூட வந்திருக்கலாம். நீங்க ஏதாவது டொனேஷன் கேட்டிருப்பீங்க, ஆசிரமத்துக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க பேசுன பேச கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணிடுவான்? 5 பைசா தர மாட்டான், அப்படியே ஓடிடுவான். வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போ நீங்க பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, இருக்கவங்களெல்லாம் பத்தி ஒரு கணிப்பு உங்கள்கிட்ட இருக்கணும். படிச்சவனா படிக்காதவனா இவன் எந்த, அப்போ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எவ்வளவு தொலைநோக்கு உடையவர்களாக வேணும். இவ்வளவு சொன்ன முறை நம்ம பேச போவோமா? யாருக்கு சார் வேண்டியது? ஏதோ நம்ம உடம்ப பார்த்துட்டு போயிடலான்னு அதையும் நம்ம சொல்றாரு. சும்மா நீ பேசவே வேண்டாம், நீ பேசாம இருந்தாலே நல்லதுங்கிறார். பேசி பேச்ச கெடுக்காம இல்லையா? பேசாம இருக்க பேச போனா, நான் போய் சொல்றேன், நான் தொண்டு பண்றேன்னு சொன்னா என்ன ஆகணும்? இந்த மாதிரி போனாதான் தெரியும். அப்ப நீங்க போய் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் இருக்கிறவங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்? பேசினாப்பா ஒரு 10 நிமிஷம் நான் கதைக்கிட்டாரு என்ன மாதிரி எல்லாருமே. ஏன்னா அவ்வளவு வேண்டியது இருக்கும். கண்ணதாசன் சொல்லுவார், என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர் கேட்டிருக்கான் பேட்டில, நீங்க எங்க போய் பேசினாலும் அந்த இடத்துல எல்லாரும் உங்களை ரசிக்கிறாங்களா சார், நீங்க எப்படி என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்கன்னு. காதல விரும்பாதான் ஒரு பையன் பண்ணா, அவன் சின்ன வயசுல இருந்தாலும் சரிதான், வயசானவனா இருந்துதான், நான் பேச போறதுலாம் அதுதாங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அது காமன் சப்ஜெக்ட் இல்லையா? காதல்னு சொன்னா தான் மாலை கொஞ்சம் திருப்பிக்குவாரா? இல்லையா? இது அப்ப என்னன்னா எல்லாருக்கும் அதே மாதிரி காசுன்னு பேசி பாருங்க. இன்னைக்கு நைட்டு ஆளுக்கு 10 லட்சம் ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன சொல்லிட்டு பேச ஆரம்பிங்க. ஏழையா இருந்தாலும் பணக்காரனாலும் 10 வரதுல என்னதான் வருதுன்னு பார்ப்போமே, எப்படிதான் கொடுக்க போறாங்கன்னு பார்ப்போமே. பேசி முடிக்கிறது வரை இருப்பான் இல்லையா? பேசி முடிச்ச பிறகு என்ன சார் இவ்வளவு நேரம் பேசி இதை பத்தியே சொல்லவே இல்லையே கேட்பானா கேட்க மாட்டானா?
ஆளுக்கு 10 லட்ச ரூபா வரப்போகுது. ஆமா சார், நான் வரும்போது ஒருத்தன் என்ன சொன்னான், எப்படி வரப்போகுதுன்னு கேட்கறதுக்குள்ள போயிட்டாங்க சார். அது எப்படி வரும் கேட்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள போயிட்டா. சரி, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு கேட்டா எப்படி இருக்கும்? 1.5 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க. எல்லாரும் காமன் சப்ஜெக்ட், அதான் சொல்ல வரேன். இப்ப நீங்க சொன்ன சப்ஜெக்ட்ல நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா இதை விட்டுருவோம் இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப எப்பவுமே நீங்க பேச போகிற பொழுது அத்தனை பேருக்கும் தேவையான விஷயமாக, அதான் ஒரு தான் முழு பாடலே எடுக்க வேண்டாம். அதான் சொன்னேன், கேட்டார் பிணிக்கு இல்லையா? கேட்கிறவனுக்கு பயன்படுற மாதிரி பயன்படணும். நீ இதையே சொல்லிட்டு இருப்பா, உடனே நல்லா இருக்கும், அவன் சொல்லுவான் நல்லா இருக்குன்னா விட மாட்டான் இல்லையா? எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையில ஒரு தேவை இருக்கும் இல்லையா? அந்த தேவைக்கு நீங்க என்ன பண்ணணும்? வழிகாட்டணும். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா, அன்புமயமாக இருக்கணும், கருணைமயமாக இருக்கணும், கனிவு உள்ளவர்களாக இருக்கணும், அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிந்தவர்களாக இருக்கணும், பொய் சொல்லாதவனாக. இது ரொம்ப முக்கியம். கண்ணு அப்படின்னா அடிச்சு விட்டுட்டு இன்னைக்கு எல்லாரும் கை தட்டுறான்னு கேட்டீங்கன்னா அடுத்த கூட்டத்துல கொம்பு கொண்டு வந்து சுத்துவாங்க இல்லையா? போய் நிக்காது, எல்லா இடம் ஓட்ட முடியாது. அந்த இடத்துல சிரிக்கிறாங்க ஒதுக்குறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது, அது ஆபத்து இல்லையா? அப்ப நீங்க அந்த உண்மையை சொன்னீங்கன்னு சொன்னா இப்ப அங்க கசந்தாலும் அப்புறம் கேட்டார் பிணி. இப்ப கேட்கும்போது என்னப்பா உண்மைன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு வெறுப்பு தட்டிட்டு போகும். ஆனா நீ கேட்டவன என்ன போட்டிருக்க? மறுத்து கொடுத்துருக்குற. அவன் விரும்பினாலும் தாய் என்ன பண்ணுவா, பிள்ளை விரும்பலாம் கூட இஞ்சி சாறு கொடுப்பா. வாரத்துக்கு ஒருக்க சின்ன சங்கு இருக்கும், விளையாடிட்டே தான் இருக்கும். முடிச்சு இழுத்துட்டு மடியில போட்டு ஹேண்ட் விடுவாங்க. வேண்டான்னு தலையிலே ஆட்டுவாங்க, எல்லாம் சிந்தம். ஆனாலும் அந்த இஞ்சி சாரை கொடுத்து விட்டுட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு நல்ல ஜீரணமாக ஒழுங்காது. நீங்க வேணும் வேண்டான்னு சொல்ற பத்திலாம் கவலை இல்லை, கொடுக்க வேண்டியது அந்த தாய், ஏன்னா உங்க மீது அக்கறை விடும். அதே மாதிரி நீங்க பேசுகிற பொழுது அவர்களுக்கு பயன்படுற மாதிரி உண்மை விஷயங்கள் விதைத்தீர்கள் என்றால் அது கேட்டார் பிணிக்கு. நீங்க பேசுனதை கேட்டவனுக்கு இப்ப இல்ல எப்பமானாலும் தான். இந்த கேட்டாருக்குனாலே பாஸ்டன்ஸ் ஆயிடுச்சே. கேட்டார் யாரு? பாஸ்டன்ஸ் தானே. 1 மாசத்துக்கு முன்னாடி கேட்டவன், 1 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டவன், 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டவன், எல்லாம் அவனுக்கு நீங்க உண்மையை போட்டாதான் அது. நீங்க போய் சொன்னா இதாயிரும். அப்ப 5 வருஷம் கழிச்சு அன்னைக்கு சொன்னாருப்பா, நான் அடிக்கடி இந்த பிசினஸ் எல்லாம் போய் பேசுறேன்னு சொல்லிட்டு சொன்னாரு, வேண்டாம் சார் போய் சொல்லாதீங்க அது பாதிக்கும்னு சொல்லி நான் கேட்கல, ஏதோ நிறைய சம்பாதிக்கமா நினைச்சிட்டு இருந்தேன், எல்லாம் டவுனா போச்சு. இப்ப நான் ஒரு கடையில வேலைக்கு நிற்கிறேன் சார் என்னோட சொன்னான். இது ஒரு 7 வருஷம் கழிச்சு அவன் சொன்னான், நான் கடையில இப்ப வேலை பார்க்குறேன். அவன் கடை வச்சிருந்தான். என்னன்னா நல்லா ஓடிச்சுது, அங்க காசு வாங்கி அங்க வாங்கி இங்க வாங்கி அங்க உள்ள பொருளை வாங்கி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். பொய் சொல்லாம பண்ணு, நீ வாங்கினது ரேட்டை சொல்லு. காசை வச்சுக்கிட்டு இல்லைன்னு கேட்பான், அவன் கொடுப்பான். அப்புறம் அவன் கேட்க கொடுக்க மாட்டான், இல்லைன்பான். இவன் கையில இருந்து போறதுக்கு கஷ்டம். அப்புறம் திருப்பி எப்படி கொடுப்பாருங்க? கடைசியில ஒரு சூழல்ல என்ன ஆகி போச்சுன்னா டோட்டல் வியாபாரம் அவுட். ஒரு கடையில போய் வேலைக்கு நிற்கிறான், நான் சந்திக்கிறேன். அப்ப சொல்றான், நீங்க சொன்னது கரெக்ட், 7 வருஷம் கழிச்சு. இதுதான் கேட்டார் பிணிக்கு. அன்னைக்கு அவனுக்கு அந்த நோய் அவனுக்கே தெரியல. எல்லா நோயும் வெளியில் தெரியாது, தெரியாத மாதிரி நோய் இருக்கும் இல்லையா? இப்போ அது நோய் அவனே புரிஞ்சுட்டான். நான் தப்பு தான் சார் பண்ணிட்டேன், அன்னைக்கு நீ சொல்லியிருந்தது நான் பண்ணிட்டு அந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது. ஏன்னா என்னை நம்பி தந்தவங்க 4 பேர் என்னை கைவிட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல நான் காசு வாங்க முடியாது, மூலதனம் இல்லை, நான் முதலாளி இல்லை. அப்ப இது என்னது? கேட்டால் திணிக்கு இல்லையா? இந்த மாதிரி ஞானத்தில் உள்ளவர்கள் என்ன பண்ணணும்? பேச போறதுக்கு முன்னாடி முதலே நீங்க என்ன பண்ணணும்? எதை பேச போறோம்னு நினைச்சு அதுல ஒரு
அந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் தெளிவா இருந்துங்க. நிறைய பேசணும், சப்ஜெக்ட் விரிச்சு போகாதீங்க இல்லையா? இறைவேதத்துல இருந்து சொல்ல போறேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாத வார்த்தை கேட்பாங்க இல்லையா? அப்போ இறைவேதத்துல சொல்லிட்டு கர்மாவை பத்தி பேசிக்கலாமே அப்படின்னு சொன்னா அது வர ஓட்டலாம். இல்ல கர்மாவிலேயே ஃபுல்லா நம்மள ஓட்ட முடியாதுன்னு சொன்னா கர்மாவில் இல்லையா 22வது தானே, 22ல 4வது வாக்கு சொல்ல போறேன்னா அமைதியாயிருவாங்க. ஏன்னா உங்க லிமிட் என்ன இருக்குது குறைந்த, அதுக்குள்ளே நீங்க இந்த குண்டு செட்டுல தூர ஓட்டுற மாதிரி ப்ராப்ளமே இருக்காது. இதெல்லாம் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு, அடுத்தவர்களை அவஸ்தைப்படுத்தாமல் இருப்பதற்கு, எல்லா காலத்திலும் நிலைத்திருப்பது. பேச்சு சாதாரணப்பட்டது இல்லை, உடம்பு போட்ட மாதிரி உங்களை மாற்றும். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கும், உங்களை தேடி 4 பேர் வருவாங்க, உங்களை மதிப்பாங்க. அப்ப அதுக்கெல்லாம் நீங்க என்ன ஆகணும், உங்களை தயார்படுத்தணும் இல்லையா? பாருங்க அந்த திருக்குறள்ல அந்த முதல் இதுக்கு மேல என்ன நகர்த்தவே முடியல, இன்னும் பேசிட்டே போலாம். கேட்டார் பிணி, கேட்டவன் பிணி. நமக்கு என்ன அவன் கேட்டவன்ல போச்சு என்ன சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா அடுத்த அவன் பேச்ச கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறார் இல்லையா? எல்லாம் நோய் பிடிச்ச பையன் பையன் இவன்கிட்ட போய் யார் பேசுறது நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்தாலும் உங்க கூட்டத்தை, ஏன்னா வரவங்க நோய் விடவும் ஆவான். நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன், ஜெயிக்குமா ஜெயிக்காதோ அவனு கரெக்டா சொல்லணும். சொல்லலைன்னா அடுத்தாலும் வருவானா? யோசிச்சு பாருங்க. இது நோய் தானே. அவன் கேட்கிற கேள்வி பதில் வேணும், மருந்து வேணும் இல்லையா, தீர்வு வேணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க பேசுறதுக்கு உட்கார்ந்துற பொழுது, சொல்றதுக்கு ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த வட்டத்துக்குள்ள இந்த இது அந்த புதி சொல்ற வேலை என்கிட்ட கிடையாது இல்லையா? ஏன்னா அவன் கர்மா என்ன நமக்கு தெரியாது. அப்படி நடந்தது. சில இடங்கள்ல சிலவங்க மாட்டிக்கிறாங்க, பெரியவர்களையும் மாட்டுறாரு. பொய் சொல்லிருக்கே வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க எல்லாரையும் வெள்ளந்தே நினைக்க முடியாது, உண்மைதான் சொல்லலாம்னு நினைக்க கூடாது. வரவங்க பொய் சொல்லவுடனே வந்திருப்பான், அப்படி வந்திருப்பான். பாத்தீங்கன்னா முகத்துல கண்டுபிடிக்கவே முடியாது, அவ்வளவு குழந்த மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். உள்ளுக்குள்ள என்ன ஓடும், விஷம். அப்ப அதை ஆயக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வேணும். பேச போறதுனால மொழி தெரிஞ்சா மட்டும் பேசலாம்னு நினைச்சிடவே நினைக்காதீங்க, அது தவறு. மொழி தெரிஞ்சவங்க ரோட்லயும் பேசலாம், அவனும் மொழி தெரிஞ்சவங்க தான். கண்ணா பின்னான்னு பேசுறவங்களா இருக்கிறாங்க, காது கொடுக்க முடியாது இல்லையா? அது மொழி தானே. அது முக்கியம் அல்ல, பண்பாடு முக்கியம் இல்லையா? நீங்க எப்படிப்பட்டிருக்கணும், நீங்கள் முழுமையாக மனிதர்களாக இருக்க வேண்டும். அதே தான் ஞான வழி வருவது. அதுக்குதான் நான் சொன்னேன், மனிதனாக வாழ், மனிதனுக்காக வாழ், மனிதனோடு வாழ்ன்னு சொன்ன காரணம், முதல் நீங்க மனிதனாக இருந்தால்தான் மனிதர்களோடு நீங்க பயணிக்க முடியும். அப்ப மனிதர்களோடு நீங்க பயணிக்கிற பொழுது என்ன முடியும், ஒருவர் உதவி அந்த மனித தன்மையை முழுமையாக நீங்க உணர்ந்து அதுக்கப்புறம் தெய்வத்தன்மைக்கு போகும். எனவே அந்த திருக்குறளுடைய முதல் அடியே உங்கள் வாழ்க்கைக்கு முதல் அடியாக, உங்களுடைய பேச்சு கலைக்கு முதல் அடியாக எடுத்துக்கொண்டு அந்த கேட்டார் பிணி என்பதை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். உங்க வாயில் இருந்து வந்த வார்த்தைகளை யார் கேட்டாலும் அவனுக்கு அது மருந்தாக இருக்க வேண்டும், அவனுக்கு அது நல்ல வாய்ப்பை கொடுத்ததாக இருக்க வேண்டும். சிலவன் பேசுவான், வாயை திறந்தா என்ன வரும்னா அமங்கலமா போடுவோம். நீ மாசமா நீ அப்படியே நீ சொல்ல எரிஞ்சு விடுவான், திட்டி விடுவான், செய்யவே செய்யக்கூடாது. அதுவும் கேடு இல்லையா? அவனே நோய்க்கு வர, நீ நோயை விட்டு விட்டார், அது உனக்கு பாவமாயிரும் இல்லையா? அதனால பேசுறதுக்கு முன்னாடி அதான் சொன்னேன், பண்பு வேணும்னு சொன்ன காரணம் என்னன்னா, பேச ஆரம்பிக்கும் போது தவறான ஒரு வார்த்தைகள் வரும், அடுத்தவர்களை நோக்கடிக்கிற மாதிரி வார்த்தைகள் வரவே அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். பிறரை குற்றம் சொல்லாமல், எள்ளி நகைக்காமல், கேவலப்படுத்தாமல் இல்லையா, நமக்கு தான் அறிவு புலன் இருக்குங்கிற மாதிரி அகம்பாவத்தில் பேசணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசுறதுக்கு போகணும். அங்க போய் நம்ம பார்த்துக்கலாம் ஆன முடியாது. எனவே பேசுவதை தள்ளி வையுங்கள், பேசுவதற்கு முன்னால் தயாராகுங்கள், அதுவே உங்களுக்கு வெற்றியை தரும் என்று சொல்லி, கேட்டார் பிணிக்கு நீங்கள் கை கொடுக்க வேண்டும், உதவ வேண்டும், கருணைமயமாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன்.
வாழ்வோம் வாழ்வோம்.